அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருவருக்கும் ஜாமீன் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கூடவே சேர்த்து ஒரு அன்பு பரிசாக ரெட்பிக் சேனலை முடக்கணும் அப்படின்னும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. எனக்கென்னவோ இந்த உத்தரவுங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனையாக தெரியுது. இப்படி முடக்கணும் அப்படின்னா முடக்கிறதுக்கு நிறைய சேனல்கள் இருக்குது. நிறைய பேர் இதை விட கேவலமான சேனல்லாம் நடத்துகிறாங்க. ரொம்ப மோசமான செய்திகளையும் பரப்பிட்டுருக்குறாங்க. அப்படி பார்த்தா நிறைய சேனலை முடக்கணும். இப்படி ரெட்பிக் சேனலை முடக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவு எனக்கு ஏற்கும்படியாக இல்லை. இது ஒரு பெரிய தண்டனை மாதிரி தெரியுது. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. சவுக்கு சங்கர் செஞ்சது அத்தனையும் ஃப்ராடுத்தனம். அது கூட சேர்ந்து இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் இந்த வேலை பார்த்ததுனால இப்படி ஒரு தண்டனை. இது ரொம்பவே கொடுமையாக இருக்குது. முதல்ல அந்த சவுக்கு சங்கருடைய சேனலில் முடக்கணும் அப்படின்னு செய்தி வந்திருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் முதல்ல ரெட்பிக்ஸ் சேனலை முடக்கணும் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பண்ணினது தப்பு. இந்த சவுக்கு சங்கருங்கிறவன் படு அயோக்கியன். கூடா நட்பு கேடானது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இப்போ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார். சவுக்கு சங்கர் அளவுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மோசமானவர் கிடையாது. அவர்கிட்ட தப்பு இருக்குது. அவர் ரொம்ப நல்லவருன்னு நான் சொல்லலை. தப்பு இருக்குது. அவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டதே ஒரு பெரிய மாபெரும் குற்றம்தான். அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. சரி, இந்த செய்தி என்னன்னு பார்ப்போம். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று, அதாவது ஜூலை 31 நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. சவுக்கு சங்கரின் சர்ச்சைக்குரிய பேட்டியை ஒளிபரப்பிய ஃபெலிக்ஸ் கடந்த மே 11ஆம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் திருச்சி சிறையில் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் மருதாச்சலம் ஆஜராகி சவுக்கு சங்கரிடம் உள்நோக்கத்துடனும் அவரை தூண்டும் வகையிலும் ஃபெலிக்ஸ் கேள்விகளை கேட்டுள்ளார். மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் உயர் அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இதேபோல் சர்ச்சைக்குரிய ஒரு பேட்டியை ஒளிபரப்பியதற்காக ஃபெலிக்ஸுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதிக்காமல் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எனவே அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கக்கூடாது, அவரது சேனலை மூட உத்தரவிட வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன், சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கும் மனுதாரருக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய பேட்டியை ஒளிபரப்பு செய்ததற்காக மன்னிப்பு தெரிவித்துள்ளார். அவரிடமிருந்து 87 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த 80 நாட்களுக்கும் மேலாக மனுதாரர் சிறையில் இருக்கிறார். இதனை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி, ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை மூட வேண்டும், இந்த வழக்கு தொடர்பாக பேட்டி எதுவும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே நமக்கு கோபம் இருக்குது. அப்படியான பேட்டியை ஒளிபரப்பு பண்ணியிருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் ஒரு மகா பிராடு.
அவன் பணத்துக்காக பேசுகிறவன். இந்த கொள்கையில் நாம் ஸ்டெடியாக இருப்போம் அப்படின்னு அவனுக்குன்னு தனி கொள்கை எதுவும் கிடையாது. அவனுடைய ஒரே கொள்கை அந்த பக்கம் இந்த பக்கம் கோல் மூட்டி அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு இவனை திட்டுறது, இவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனை திட்டுறது. வேறு எவனாவது பணம் கொடுத்தா இந்த 2 பேர்த்தையும் திட்டுவான். இதுதான் அவனுடைய கொள்கையை தவிர அவனுக்குன்னு தனி அரசியல் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு சுதந்திர அரசியல் கிடையாது. யார் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அப்போது அந்த அளவுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மோசமானவரும் கிடையாது, அவ்வளோ மோசமானவர் கிடையாது. ஆனால் இந்த ஆளை உட்கார வச்சு பேட்டி எடுத்தால் நல்லா வியூஸ் போகுதே, இந்த ஆளை வச்சுட்டு நம்ம வசூலை பார்ப்போம், அது போக அவனுக்கு வர கமிஷனும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு வருது. அப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சேனலை மூடணும் அப்படின்னு சொன்னது. ரெட்பிக்ஸ் ரொம்ப நல்ல சேனல் அப்படின்னு நான் சொல்ல வரல. ரெட்பிக்ஸை விட ரொம்ப கேவலமான தேவையில்லாத சேனல்கள் எத்தனையோ இருக்குது நாட்டை சீரழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சேனல்களெல்லாம் நம்ம முடக்கலாம், சமூகத்துக்கு நல்லது. ஆனால் ரெட்பிக்ஸை முடக்கணும் அப்படிங்கிறது அது பெரிய தண்டனையாக தெரியுது. செஞ்சது தப்பு தான், அதை நான் ஆதரிக்கவே இல்லை. ரெட்பிக்ஸ் அதை பண்ணியிருக்க கூடாது. ஆனாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கான தண்டனை இந்த சேனலையே முடக்கணும் அப்படிங்கிறது அதிகமாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.